அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம மேத்ஸ் வீடியோ கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நமக்கு ஆண்டை பேஸ் பண்ணி கூட்டு வட்டி கால்குலேட் பண்ண சொன்னா நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாம ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணி டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். ரூபாய் 4006 மாதங்களுக்கு 12% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்ட கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனா காலாண்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நமக்கு காலாண்டை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 டிவைட் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 டிவைட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 6 மந்த்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 6 மாசத்தை நம்ம 3 டிவைட் பண்ணா 2 கிடைக்குமா? அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 கிடைச்சதுன்னா நீங்க 2 ஆண்டுக்கு ரேஷியோ மெத்தட் படி கூட்டு வட்டி கால்குலேட் பண்றது எப்பவும் போல 2:1 மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம காலாண்டுக்கு கால்குலேட் பண்றதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4 டிவைட் பண்ணணுமா? ஸோ 4 டிவைட் பண்ணா 3% கிடைக்கும், அவ்வளவுதான். ஜஸ்ட் இப்ப 3%க்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டா போதும். இப்போ 4000க்கு 3% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த 2 ஜேக்கு அடிச்சிடலாம். 40 3 மல்டிபிள் பண்ணா நமக்கு 120 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 120க்கு மறுபடியும் 3%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு அடிச்சிடலாம். அடுத்து 12 நம்ம 3 மல்டிபிள் பண்ணா 36 கிடைக்கும். 36 10 டிவைட் பண்ணா 3.6 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் பண்ணிடலாமா? 2 120 மல்டிபிள் பண்ணா 240. அடுத்து 1 இந்த 3.6 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப டோட்டலா 243.6. அவ்வளவுதான். நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி 243.6. ஓகே, அடுத்த சம். 15,675 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்ட கூட்டு வட்டியை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு காலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸை நம்ம 3 டிவைட் பண்ணிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம 4 டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸை 3 டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 6 மாசத்தை நம்ம 3 டிவைட் பண்ணும்போது 3 டைம் கிடைக்கும், சாரி 2 டைம் கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14%. 14 நம்ம 4 டிவைட் பண்ணா 4% கிடைக்குமா? நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 கிடைச்சிருக்கு. அப்ப ரேஷியோ மெத்தட் படி 2:1 தான், அவ்வளவுதான். ஜஸ்ட் இப்ப 4% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாமா? 15,675க்கு 4% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 100 டிவைட் பண்ணும்போது 156.25 கிடைக்கும். ஜஸ்ட் இப்ப 4 மல்டிபிள் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம 100 4 மல்டிபிள் பண்ணா நமக்கு 400 கிடைக்கும். அடுத்த 50 நம்ம 4 மல்டிபிள் பண்ணா 200 கிடைக்கும். அடுத்த 6 4 மல்டிபிள் பண்ணா 5 20 6 24. அடுத்த 0.25 4 மல்டிபிள் பண்ணா 1 கிடைக்குமா? அப்ப டோட்டலா ஒரு 600, அடுத்து 24, அடுத்து 1, அப்ப 625 தான், அவ்வளவுதான். ஸோ மறுபடியும் கிடைச்ச 625க்கு 4% பார்த்துட்டோம்னா 100 டிவைட் பண்ணா 6.25 கிடைக்கும். அடுத்து 6.25 4 மல்டிபிள் பண்ணணும். ஸோ பார்த்துட்டோம்னா 5 20 6 24. அடுத்து 0.25 4 மல்டிபிள் பண்ணா 1 கிடைக்கும். அப்போ டோட்டலா 25. அவ்வளவுதான், நமக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. ஃபைனலா மல்டிபிள் பண்ணிட்டா போதுமா? ஸோ மல்டிபிள் பண்ண இங்க பார்த்தோம்னா 1750 கிடைக்கும். அடுத்து இங்க 25, அவ்வளவுதான். ஸோ டோட்டலா 1775. ஓகே, அடுத்த சம். நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி 1775. ஓகே, அடுத்த சம். காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்ட ரூபாய் 4000க்கு ஆண்டுக்கு 20% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்பவும் நமக்கு காலாண்டு பேசிஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 9 மாசம் சொல்லியிருக்காங்க. நம்ம காலாண்டுக்கு சால்வ் பண்ணும் போது நம்பர் ஆஃப் இயர்ஸை 3 டிவைட் பண்ணிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4 டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கு 9 மாசத்தை 3 டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% சொல்லியிருக்காங்க. அப்போ 4 டிவைட் பண்ணும்போது 5% கிடைக்குமா? ஜஸ்ட் இப்போ 5% கால்குலேட் பண்ணா போதும்.
அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு 3 கிடைச்சிருக்கு. அப்போ 3 ஆண்டுக்கு ரேஷியோ மெத்தட் படி 3:3:1. ஜஸ்ட் இப்போ நமக்கு 4000 5% இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டா போதும். பார்த்துட்டோம்னா 4000க்கு 5% கால்குலேட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம், 2ஆல 400 அடிச்சோன்னா 200 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 200க்கு மறுபடியும் 5% கால்குலேட் பண்ணணும். ஸோ 200க்கு 5% கால்குலேட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஒரு ஜேக்கு வந்து அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம், 2ஆல 70 அடிச்சோன்னா 10 கிடைக்கும். அடுத்து 10க்கு மறுபடியும் 5%. ஜஸ்ட் இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து 5ஆல 10 டிவைட் பண்ணிடக்கூடாது. நீங்க 5 10ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க 5ஆல 10 அடிச்சு 2 டைம்னு சொல்லிடக்கூடாது. இது நமக்கு தப்பு. ஸோ நம்ம 10ஆல 5 டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.5 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஜஸ்ட் 5 நம்ம 10ஆல டிவைட் பண்றோம். ஸோ ஒரு 0 நம்ம அடிக்கும் போது 0.5 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணிடலாமா? 3 2ஆல மல்டிபிள் பண்ணா 600 கிடைக்கும். 3 10ஆல மல்டிபிள் பண்ணா 30. அடுத்து 0.5. அவ்வளவுதான். ஸோ அப்போ டோட்டலா 630.5. நமக்கு கூட்டு வட்டி எவ்வளோன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி 630.5. ஓகே, அடுத்த சம். ரூபாய் 15,675 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டு பொறுமுறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு 9 மாசத்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம 3ஆல டிவைட் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆல டிவைட் பண்ணணுமா? ஸோ 3ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆல டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்கும். நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 3 கிடைச்சிருக்கு. அப்போ 3 ஆண்டுக்கு ரேஷியோ மெத்தட் படி 3:3:1. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. அப்போ 15,675க்கு 4% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்மாதிரியே தான். ஏன்னா அந்த இடத்துல நம்ம 2:1 மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 3:3:1 மெத்தட். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ கால்குலேட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 100ஆல இந்த 15,675 டிவைட் பண்ணும்போது 156.75 கிடைக்கும். அப்போ இப்போ 4ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ எப்பவும் போல தனித்தனியே இதிலேயே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 100 தனியாக மல்டிபிள் பண்ணலாம். அடுத்து 50 மல்டிபிள் பண்ணலாம். அடுத்து 6, அடுத்து 0.25. ஸோ நமக்கு 4ஆல 100 மல்டிபிள் பண்ணா 400 கிடைக்கும். அடுத்து 15னா 200. அப்போ டோட்டலா 600 ஆச்சா? அடுத்து 6ஆல 4 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 5 6 24. அடுத்து 0.25னா 1. அப்போ டோட்டலா 625. அடுத்து கிடைச்ச 625க்கு மறுபடியும் 4%. ஜஸ்ட் 100ஆல டிவைட் பண்ணா 6.25 கிடைக்கும். அப்போ 4ஆல மல்டிபிள் போகும். 5 6 24. அடுத்து 0.25னா 1 டைம். அப்போ டோட்டலா 25. அடுத்து கிடைச்ச 25க்கு மறுபடியும் 4%. ஜஸ்ட் 25ஆல இந்த 100 டிவைட் பண்ணும்போது 4 டைம் கிடைக்கும். 4ஆல 4 டிவைட் பண்ணா 1 டைம் கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா 1600, 1800, 875 கிடைக்கும். அடுத்து 75னா 75. அடுத்து 1. டோட்டல் எவ்வளவு ஆச்சு பார்த்துட்டோம்னா 75 ஒரு 150. அப்ப 1950. அடுத்து 1. 1951 கிடைக்குமா? நமக்கு கூட்டு வட்டி எவ்வளவு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கான கூட்டு வட்டி 1951. ஓகேவா? ஓகே, அடுத்த ரூபாய் 8,000 9 மாதங்களுக்கு 70% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் காலாண்டு பொறுமுறை வட்டி சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பிரின்சிபல் 8,000 சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு 9 மாதத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ 9 மாசத்துக்கு 3ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். 70% 4ஆல டிவைட் பண்ணா 5% கிடைக்குமா? அப்போ 5% கால்குலேட் பண்ணா போதும். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 ஆண்டு கிடைச்சிருக்கு. அப்போ 3:3:1. ஓகே, நமக்கு ரேட் ஆஃப் வந்து 5%. அப்போ 8,000க்கு 5% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட்னா 2 டைம். 2ஆல 800 அடிச்சோம்னா நமக்கு 400 கிடைக்கும். அடுத்து 400க்கு மறுபடியும் 5%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட்னா 2 டைம். 2ஆல 40 அடிச்சோம்னா 20 கிடைக்கும். அடுத்து 20க்கு மறுபடியும் 5%.
இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம், 2ஆல 2 அடிச்சோம்னா நமக்கு 1 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ 3ஆல 400 மல்டிபிள் பண்ணும்போது 1200 கிடைக்கும். 3ஆல 70 மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும். 1ஆல 1 மல்டிபிள் பண்ணா 1 தான் கிடைக்கும். அப்போ டோட்டல் 1261. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். நமக்கு கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 1261. ஓகே, அடுத்த சம். 70% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானதுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 9 மாசம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 9 மாசம்னா ஸோ அப்போ 9 மாசம்னு பார்த்துட்டோம்னா நமக்கு காலாண்ட பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது 3ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 3ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 20% சொல்லியிருக்காங்க. அப்போ 20%னா 4ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா காலாண்டுக்கு சால்வ் பண்ணும்போது நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல டிவைட் பண்ணா 5% கிடைக்குமா? ஜஸ்ட் இப்போ 5% கால்குலேட் பண்ணா போதும். நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 கிடைச்சிருக்கு. இப்போ ரேஷியோ மெத்தட் படி 3:3:1. ஓகே, இப்போ 5% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 16,000க்கு 5%. அவசரப்பட்டு நீங்க 20% கால்குலேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது நமக்கு ஆண்டுக்கு 20%. ஆனா காலாண்டுக்கு சால்வ் பண்ணும்போது கொடுத்திருக்கக்கூடிய வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்க 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த ஜே அடிச்சலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம், 2ஆல 1600 டிவைட் பண்ணா 800 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 800க்கு மறுபடியும் 5%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம், 2ஆல 80 அடிச்சோம்னா 40. அடுத்து கிடைச்ச 40க்கு மறுபடியும் 5%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம், 2ஆல 4 அடிச்சோம்னா 2 டைம் கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 3ஆல 800 மல்டிபிள் பண்ணா 2400 கிடைக்கும். ஏன்னா 3 8 24. அப்போ 3 12. அப்போ 120. அப்போ 1ஆல 2 மல்டிபிள் பண்ணா 2 தான் கிடைக்கும். அப்போ டோட்டலா 2572. அவ்வளவுதான். ஸோ நமக்கு கூட்டு வட்டியானது மட்டும், அதாவது கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 2522. ஓகேவா? ஓகே, அடுத்த சம். ஓகே, இப்போ பார்த்துட்டோம்னா நமக்கு காலாண்ட பேஸ் பண்ணி கூட்டு வட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு டீட்டெயிலாக ஒரு 6 சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த மாடல் பார்க்கலாம். அசல் ரூபாய் 30,000க்கு முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, 2ஆம் ஆண்டு வட்டி வீதம் 8%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அடுத்த வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்க பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஸோ நம்ம 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் வருஷத்துக்கான பிரின்சிபல் 30,000. முதல் வருஷத்துக்கான வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜேக்கு 2 அடிச்சிடலாம். 3ஆல 7 மல்டிபிள் பண்ணா 3/21. அப்போ 300னா 2100 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 2100 கிடைச்சிருக்கு. அப்போ பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது 32,100 கிடைக்குமா? அடுத்து மறுபடியும் 7% கால்குலேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு 2ஆம் ஆண்டு வட்டி வீதம் 8%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 8% கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த 2 ஜேக்கு 2 ஜே அடிச்சுக்கலாம். இப்போ 321 8ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 3/8 24. அப்ப 21னா 168 கிடைக்கும். அப்ப டோட்டல்ல எவ்வளவு வச்சு? 2568 ஆகுமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதுமா? ஸோ அப்போ 2000 4000 கிடைக்கும். 4600 668 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்க உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் 32,100 கூட ஃபைனலா கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை நீங்க ஆட் பண்ணும் போது உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும். ஆனா நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2 வருஷத்துக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டா போதும்.
ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 4668. ஓகேவா? ஓகே, அடுத்த சம். 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 3 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியான இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ எப்பவும் போல நீங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதை பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிக்கணும். நமக்கு முதல் வருஷத்துக்கான பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 15,000. அடுத்து முதல் வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. ஓகே, கால்குலேட் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜியோக்கு இந்த ஜியோ அடிச்சிடலாம். 5ஆல 15 டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். 10 5ஆல டிவைட் பண்ணா 2 டைம். அடுத்து 1500 3ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 4500 கிடைக்கும். அடுத்து 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 2250 கிடைக்குமா? கிடைச்ச 2250 15,000 கூட ஆட் பண்ணும்போது நமக்கு 2வது வருஷத்துக்கான பிரின்சிபல் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ 2000 ஆட் பண்ணா 17, அடுத்து 250 17,750 தான். அடுத்து நமக்கு 2வது ஆண்டுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 20%. இந்த ஜியோக்கு இந்த ஜியோ அடிச்சிடலாம், இந்த ஜியோக்கு இந்த ஜியோ அடிச்சிடலாம். ஜஸ்ட் இப்ப 1725 2ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 2000 கிடைக்கும். இங்க 1400, அடுத்து 25, அப்போ 3450 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஜஸ்ட் 1725 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்றோம். 1000 2ஆல மல்டிபிள் பண்ணா 2000 கிடைக்கும். அடுத்து 200 2ஆல மல்டிபிள் பண்ணா 1400, அடுத்து 25னா 50. ஸோ அப்போ டோட்டல் பண்ணும்போது நமக்கு 3450 கிடைக்கும். அடுத்து கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணணுமா? ஸோ 17,000 கூட 3000 ஆட் பண்ணா 20,000 ஆகிடும். அடுத்து 450 250 ஆட் பண்ணா 700 கிடைக்கும். அப்ப 20,700. அடுத்து 3வது ஆண்டுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25%. ஸோ எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தலாமா? ஜஸ்ட் இந்த ஒரு ஜியோக்கு இந்த ஜியோ அடிச்சிடலாம். 5ஆல 25 டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்கும். 10 5ஆல டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். அடுத்து இப்ப 2ஆல இந்த 2070 மல்டிபிள் பண்றதை விட இந்த 2070 5ஆல 2ஆல டிவைட் பண்ணணும். 2070 5ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2000 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 70 தனியா மல்டிபிள் பண்ணலாம். 2000 5ஆல மல்டிபிள் பண்ணா 10,000 கிடைக்குமா? அடுத்து 70 5ஆல மல்டிபிள் பண்ணா 5,735, அப்போ 350 கிடைக்கும். அப்ப டோட்டலா நமக்கு 10,350 கிடைச்சிருக்கு. அடுத்து 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ பார்த்துட்டோம்னா இங்க 5,000 கிடைக்கும். 300னா நமக்கு 150, அடுத்து 50னா 25, அப்ப 5,175 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 3 வேல்யூஸுமே ஆட் பண்ணும்போது தெரிஞ்சிடுமா? ஸோ 2,250, அடுத்து 3,450, அடுத்து 5,175. மூணுமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கான கூட்டு வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். பார்த்துட்டோம்னா 5,000, அடுத்து 3,000, 8,000, அடுத்து 10,000, அடுத்து 200, 400, அடுத்து 600, அடுத்து 650, 700 கிடைக்கும். அடுத்து ஜஸ்ட் 75 மட்டும்தான் இருக்கு. அப்ப 10,775 பார்த்துட்டோம்னா 200, 600, அடுத்து 700, இங்கே 100 இருக்கு, 800 கிடைக்கும். அப்போ 10,875 கிடைக்கும். அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம 2,250, 3,450, அடுத்து 5,175 கூட நம்ம பிளஸ் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 5,000 கூட 3,000 ஆட் பண்ணா நமக்கு 8,000 ஆயிடும். 8,000 கூட 2,000 ஆட் பண்ணா 10 கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டலா 10,000 ஆச்சா? அடுத்து 200, 400, 600 கிடைக்கும். சரி, 200, 400 ஆட் பண்ணா 600 ஆயிடும். அடுத்து 100 ஆட் பண்ணும்போது 700 ஆயிடும். அடுத்து 750, 800 கிடைக்கும். அடுத்து பேலன்ஸ் இங்க 75 மட்டும்தான் இருக்கு. அப்ப டோட்டலா 10,875. நமக்கு சம்ல கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 10,875. ஓகேவா?
ஓகே, அடுத்த சம். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 1/4 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்னா நமக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்துட்டோம்னா 1/4 ஆண்டு சொல்லியிருக்காங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ பார்த்துட்டோம்னா நமக்கு பிரின்சிபல் 2000 சொல்லியிருக்காங்களா, அடுத்த வெயிட் ஆஃப் வந்து 12% சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 2 அடிச்சலாம். 2ஆல 12 மல்டிபிள் பண்ண 24. அப்ப 20னா 240 கிடைக்குமா? அடுத்து ஸோ நீங்க அடுத்த டேரக்டா நீங்க 2வது வருஷம் சொல்லி கால்குலேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 1/4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 2000 கூட 240 ஆட் பண்ணும்போது 2240 ஆயிடும். அடுத்த வெயிட் ஆஃப் வந்து இப்ப 12% கால்குலேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு 1/4 சொல்லியிருக்காங்க. அப்ப வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? 4ஆல 12 டிவைட் பண்ணா 3 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஜஸ்ட் இப்ப 3% கால்குலேட் பண்ணா போதும். ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து ஸோ ஓகே, இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிக்கும் போது நம்ம 72.4 கிடைக்கும். 72.4 3ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 72னா 66 கிடைக்கும். அடுத்து 4ன்னா 12. அப்ப பாயிண்ட்ல இருக்கிறதுனால 1.2 கிடைக்குமா? அப்ப டோட்டலா 67.2. ஜஸ்ட் இப்ப டோட்டல் பண்ணும்போது 240. அடுத்து 67னா 307.2 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 307.2. ஓகே, அடுத்த சம். ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஆண்டுங்கிறத நம்ம டிவைட் பண்ணிட்டு ஃபைனலா கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 1/2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு 2 ஆண்டுக்கு சொல்லிட்டாங்க. அடுத்து 1/2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஆண்டுக்கு டைரக்டா கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 1/2க்கு கால்குலேட் பண்ணலாம். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்மாரியே தான். ஃபைனலா நீங்க வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பண்ணிட்டு 1/2க்கு கால்குலேட் பண்ணிட்டா போதும். ஸோ நமக்கு பிரின்சிபல் 4000 சொல்லியிருக்காங்களா, 4000க்கு 10%. ஜஸ்ட் இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சுக்கலாம், இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சுக்கலாம். பேலன்ஸ் 400 மட்டும் தான் இருக்கு. அடுத்து பிரின்சிபல் கூட ஆட் பண்ணா 4400 கிடைக்கும். மறுபடியும் 10%. ஸோ இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம், இந்த ஜேவுக்கு இந்த ஜே, அப்போ 440. ஸோ மறுபடியும் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணணுமா? ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு 4840 கிடைக்கும். இப்போ 10% கால்குலேட் பண்ணிடக்கூடாது, 1/2க்கு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ டிவைட் பண்ணால் நமக்கு 5% கிடைக்கும். அப்போ 5% மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணால் 2 டைம் கிடைக்கும். 2ஆல 484 டிவைட் பண்ணும்போது 242 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம டோட்டல் பண்ணிட்டா போதுமா? 400, அப்போ 840, அப்போ 1082 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 வருஷத்துக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததான் 1/3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2 வருஷத்துக்கு டைரக்டா கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 1/3க்கு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 20,000 சொல்லியிருக்காங்க. வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 15 டிவைட் பண்ணா 3 டைம், 10 அடிச்சோம்னா 2 டைம். அதாவது 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். அடுத்து 2000 3ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 6000 கிடைக்கும். அடுத்து 6000 2ஆல டிவைட் பண்ணும்போது 3000 கிடைக்குமா? அவ்வளவுதான். இல்லை நீங்க 2000 2ஆல டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 3ஆல மல்டிபிள் பண்ணாலும் ஓகே தான். நமக்கு ஈஸியான வேல்யூவா தான் இருக்கு. அதனால எப்படி பண்ணாலும் ஓகே தான். ஓகே, அப்ப கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது 23,000 ஆயிடுமா? அடுத்து 2வது வருஷத்துக்கு 15% இன்ட்ரெஸ்ட். ஸோ எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம்.
5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம், 15 5ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். பார்த்துட்டோம்னா இப்போ 2ஆல இந்த 2300 அடிச்சோம்னா நமக்கு 1150 கிடைக்குமா? 1150 3ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 3000, 3450 கிடைக்குமா? கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணணும். ஸோ 23,000 கூட 3450 ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆயிடும் பார்த்துட்டோம்னா 26,450 கிடைக்குமா? அடுத்து 3வது ஆண்டுக்கு பார்த்துட்டோம் நமக்கு 1/3 சொல்லியிருக்காங்க. அப்ப பர்சன்டேஜ் டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 3ஆல 15 அடிச்சோம்னா 5 டைம் கிடைக்குமா? ஸோ அப்ப 5% மட்டும் கால்குலேட் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம். அடுத்த 2ஆல இந்த 2645 டிவைட் பண்ணணும். ஜஸ்ட் இப்ப நமக்கு பாயிண்ட்ல கிடைக்கும். 2600 நமக்கு 1300, 45னா 72.5 அவ்வளவுதான். ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா 1372.5. இப்ப டோட்டல் பண்ணிடலாமா? ஸோ எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 3000, 4000, 7000 கிடைக்கும். அடுத்து 400, 300, 700 ஆயிடும். அடுத்து 50, 72, அப்ப 72. அடுத்து பாயிண்ட்ல 5 இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அப்ப டோட்டலா 7772.5. ஓகே, அடுத்த சம். நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா கூட்டு வட்டி மதிப்பு காண்புன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 7772.5. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. அசல் ரூபாய் 12,000, ஆண்டு வட்டி வீதம் 8%, வெண்டு 1/4 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப பாருங்க நமக்கு 2 ஆண்டு டைரக்டா கொடுத்துட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணலாம். அதாவது 1/4 கால்குலேட் பண்ணிக்கலாம். நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 12,000 சொல்லியிருக்காங்களா? நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 12,000 சொல்லியிருக்காங்க. அப்ப 12,000க்கு 8% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜேக்கு 2 ஜே அடிச்சிடலாம். 170 8ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 100னா 800 கிடைக்கும். 70னா 160. அப்ப 960 கிடைக்குமா? கிடைச்ச 960ல 12,000 கூட ஆட் பண்ணணுமா? அப்ப 12,960 கிடைக்கும். அடுத்த மறுபடியும் 8%. பார்த்துட்டோம்னா இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து ஸோ அடுத்து ஓகே, இந்த ஜீவாவை நம்ம டிவைட் பண்ணும்போது 179.6 கிடைக்கும். இப்போ 179.6 8ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ தனித்தனியாக எழுதியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 100 தனியாக மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 20 தனியாக மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 9, அடுத்து தனியாக 0.6 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ 8ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 100 8ஆல மல்டிபிள் பண்ணால் 800 கிடைக்கும். அடுத்து 2ஆல 8 மல்டிபிள் பண்ணால் 14, அப்போ 20னா 160. அடுத்து 9 டைம்னா 72 கிடைக்கும். அடுத்து 6 டைம்னா 8 40, 6 8 48. அப்ப பாயிண்ட்ல இருக்கனால 4.8 கிடைக்குமா? ஜஸ்ட் இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிடலாமா? ஸோ பிளஸ் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 800, 960 கிடைக்கும். அடுத்து 1030 ஆகும். அடுத்து ஸோ 1032. அடுத்து 4.8னா 36.8 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ 1036.8. ஓகே, மறுபடியும் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணணுமா? ஸோ பிரின்சிபல் கூட ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 12,000 கூட 1000 ஆட் பண்ணா 13,000. அடுத்து 960 கூட 36 ஆட் பண்ணா 996 ஆயிடுமா? அடுத்த பாயிண்ட்ல 8 இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம 8% கால்குலேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1/4. அப்ப 8 டிவைட் பண்ணும்போது 2 டைம் கிடைக்கும். அப்ப 2% மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். ஸோ இப்போ எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தலாமா? ஜஸ்ட் இந்த இடத்துல பாயிண்ட்ல கிடைக்கும், அவ்வளவுதான். 100ஆல டிவைட் பண்ணும்போது 139.968 கிடைக்கும். இப்போ மல்டிபிள் பண்ணி பார்த்தலாமா? ஸோ 139.968 2ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 100 தனியா மல்டிபிள் பண்ணலாம், 30 தனியா மல்டிபிள் பண்ணலாம், 9 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 968 தனியா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நமக்கு பாயிண்ட்ல இருக்கு. ஸோ பார்த்துட்டோம்னா 2ஆல மல்டிபிள் பண்ண 200 கிடைக்கும். அடுத்து 60, அடுத்து 18,
அடுத்து 960ன்னா நமக்கு 1800 கிடைக்கும். 68ன்னா 136 கிடைக்குமா? ஸோ அப்போ பார்த்துட்டோம்னா 1936 கிடைக்கும். அப்போ 1.936 அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு பாயிண்ட்ல இருக்கிறதுனால 1.936 கிடைக்கும். ஸோ டோட்டலா எவ்வளவு வாசல் பார்த்துட்டோம்னா இப்போ 260 78 79.936. ஸோ அப்ப 279.936 936. ஓகே, அவ்வளவுதான். ஸோ நமக்கு சம்பளம் பார்த்துட்டோம்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டியை காண்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த வேல்யூஸை நம்ம பிளஸ் பண்ணும்போது நமக்கான கூட்டு வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஸோ பிளஸ் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா 960, அடுத்து 1036.8, அடுத்து 279.936. ஓகேவா? ஸோ இதை பிளஸ் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 900 கூட 1000 ஆட் பண்ணா நமக்கு 1900 ஆயிடும். அப்ப 60 36 96. அப்ப பார்த்துட்டோம்னா 1996 கிடைக்கும் இல்லையா? அடுத்து 279 200 ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆயிடும்? ஸோ 200 ஆட் பண்ணோம்னா நமக்கு பார்த்துட்டோம்னா 2100 ஆயிடும். ஏன்னா 900 கூட 200 ஆட் பண்ணும்போது 2100 ஆயிடும். அடுத்து 79ல இருந்து ஒரு 4 இங்க ஆட் பண்ணும்போது 2200 ஆயிடும். அப்ப 2275 கிடைக்குமா? ஸோ அப்போ டோட்டலா 2275 கிடைச்சிருச்சு. அடுத்து நமக்கு இங்க பாயிண்ட்ல 8 இருக்கு, அடுத்து 9 இருக்கு. அப்ப பார்த்துட்டோம்னா ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 9 கூட 8 ஆட் பண்ணா 17 கிடைக்கும். அப்போ 1.7 கிடைக்குமா? அப்போ 1.7னா 1 இங்க ஆட் பண்ணும்போது 276 ஆயிடும். அடுத்து இங்க 7 இருக்கு, இங்க 36 இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 736 இருக்கும். நம்ம டைரக்டா 74ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 2276.74. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல பாயிண்ட்ல இருக்கு, இதை மட்டும் கவனமா நீங்க பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நமக்கு 7.36 கிடைக்கும். அதாவது 736ன்னு கிடைக்கும். அதை நம்ம 36ங்கிறத நம்ம 4ஆ கன்வெர்ட் பண்ணி 74ஆ கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி 2276.74. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 3/4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தோம்னா 2 ஆண்டுக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா 3/4 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்பவும் போல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாமா? நமக்கு 10,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 8% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 2 வச்சுக்கலாம். 100 8ஆல மல்டிபிள் பண்ணா 800 கிடைக்கும். அடுத்து 10,800 கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிக்கணும். 2 அடிச்சிடலாம். அடுத்து 100 8ஆல மல்டிபிள் பண்ணா 800 கிடைக்கும். அடுத்து 8 8ஆல மல்டிபிள் பண்ணா 64. அப்ப 864 ஜஸ்ட் 8 ஸ்கொயர் பண்ணா 64 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது 11,664 கிடைக்குமா? ஜஸ்ட் 10,800 கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 864 ஆட் பண்ணும்போது 11,664 கிடைக்கும். மறுபடியும் இப்ப 8% கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்துட்டோம்னா 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 4ஆல 8 டிவைட் பண்ணா 2 கிடைக்கும். அப்ப 3ஆல 2 மல்டிபிள் பண்ணா நமக்கு 6 கிடைக்குமா? ஸோ அப்ப 6% மட்டும் கால்குலேட் பண்ணிட்டா போதும். ஸோ எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தோம்னா பார்த்துட்டோம்னா 100ஆல டிவைட் பண்ணா 116.64 கிடைக்கும். இப்ப 6ஆல மல்டிபிள் பண்ணிட்டா போதும். நம்ம எப்பவும் போல தனித்தனியே எழுதியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 100 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 10 தனியா மல்டிபிள் பண்ணலாம், 6 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 0.64 தனியா மல்டிபிள் பண்ணிக்கலாம். 100 நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ணா 600 கிடைக்கும்.
அடுத்த 10 6ஆல பண்ணா 16. அடுத்த 6 மட்டும் 36. அடுத்த 64னா நமக்கு பார்த்துட்டோம்னா ஒரு 360. அடுத்து 4ல 74. அப்போ 384 கிடைக்குமா? ஸோ நமக்கு பாயிண்ட்ல இருக்கனால 3.84. ஓகே, இதை பிளஸ் பண்ணிடலாமா? ஸோ பிளஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 660 696 கிடைக்கும். அடுத்து நமக்கு பாயிண்ட்ல 3.84 இருக்கு. அப்ப பிளஸ் பண்ணா 699.84 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப 699.84. ஸோ அப்ப நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3 வேல்யூஸ் பிளஸ் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 800 1600 ஆயிடும். அடுத்து 1600 கூட ஒரு 600 ஆட் பண்ணா 2200 ஆயிடும். 2200 கூட ஒரு 99 ஆட் பண்ண 799. அப்போ பார்த்துட்டோம்னா 363 கிடைக்குமா? அடுத்து 84. ஸோ அப்ப 2363.84 அவ்வளவுதான். ஸோ நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 2363.84. ஓகே, அடுத்த சம். ஓகே, இப்ப நமக்கு பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் தனித்தனியா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு டீட்டெயிலா பார்த்துட்டோம். இப்போ அடுத்த மாடல் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டி தரும் அசலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு பிரின்சிபல் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ஒரு 31 சம் நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்ப நம்ம பிரின்சிபல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். நமக்கு 2 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% சொல்லியிருக்காங்க. இந்த சம்க்கு நீங்க ஃபார்முலா படி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பேஜ் அளவுக்கு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணல. எப்பவும் போல நீங்க ரேஷியோ மெத்தட் படியே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரேஷியோ மெத்தட் படி எப்படி சால்வ் பண்ணலாம்னா கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க 4% 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணும்போது எந்த ஆப்ஷனை வச்சு சால்வ் பண்ணும்போது நம்ம கூட்டு வட்டி 1632 கிடைக்கும்னு பார்த்துட்டா போதும். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கால்குலேட் பண்றதுக்கு 2:1 மெத்தடா? ஓகே, இப்ப 4 ஆப்ஷன்ல நமக்கு ஈஸியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா நமக்கு 10,000. அப்ப 10,000க்கு இப்ப ரேஷியோ மெத்தட் படி நம்ம இப்ப கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 1632 கிடைச்சதுன்னா நமக்கான பிரின்சிபல் 10,000 தான். அதுவே 10,000க்கு கிடைக்கல, அடுத்த ஆப்ஷன் சால்வ் பண்ணும்போது அந்த ஆப்ஷனுக்கு கிடைச்சதுன்னா அப்ப நமக்கான பிரின்சிபல் நமக்கு அடுத்த ஆப்ஷன் தான். ஓகேவா? ஓகே, இப்ப 4% கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 2 அடிச்சோம்னா 100 4ஆல மல்டிபிள் பண்ணா 400 கிடைக்கும். அடுத்து மறுபடியும் கிடைச்ச 400க்கு 4%. ஸோ பார்த்துட்டோம் 2 அடிச்சிடலாம். 4ஆல 4 மல்டிபிள் பண்ணா 16. அப்ப 2ஆல 400 மல்டிபிள் பண்ணா 800 கிடைக்கும். அடுத்து 16 அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலா 816 தான் கிடைக்கும். ஆனா நமக்கு கூட்டு வட்டி 1632 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 10,000க்கு கால்குலேட் பண்ணும்போது 816 தான் கிடைக்கும். அப்ப நம்ம 10,000 ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன எடுத்துக்கலாம்? ஸோ அப்ப 20,000 சார் 10,000 விட அதிகமா இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா அடுத்து 20,000. ஓகே, இப்ப நம்ம 20,000க்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்ப 20,000க்கு 4% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 2 அடிச்சிடலாம். 2ஆல 4 மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். அப்ப 200னா 800 கிடைக்குமா? அடுத்து 800க்கு மறுபடியும் 4%. ஸோ 2 அடிச்சிடலாம். 8ஆல 4 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 2 டைம்னா 16, 4 டைம்னா 32. அவ்வளவு. ஸோ அப்ப 2ஆல 800 மல்டிபிள் பண்ணா 1600 கிடைக்கும். 1ஆல 32 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ. அப்ப டோட்டலா 1632. ஸோ இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூ ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பிரின்சிபல் வேல்யூ வச்சு சால்வ் பண்ணிருக்கோம்னா 20,000. அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 20,000 தான். இதுவே நீங்க ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். அதனால நீங்க ஆப்ஷனை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.
ஸோ எப்பவும் போல நீங்க ரேஷியோ மெத்தட் படி நீங்க 2 வருஷத்துக்கு 2:1 மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்க கொடுக்கக்கூடிய 4 ஆப்ஷனை ஈஸியா இருக்கக்கூடிய ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்க அடுத்தடுத்து அப்படி சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஆப்ஷனுக்கு நம்ம சால்வ் பண்ணும்போது விடை கரெக்டான ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நமக்கான பிரின்சிபல் வேல்யூ. ஓகே, அடுத்த சம். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2078 ஆகியது எனில் அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப 4 ஆப்ஷனை வச்சு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்டா 2078 கிடைக்கணும், அவ்வளவுதான். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ எவ்வளவு கிடைக்கும்? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எப்பவும் போல 2:1 மெத்தடா. ஓகே, அடுத்து இப்போ நமக்கு ஆப்ஷன்ல ஈஸியா இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்துட்டோம்னா 1800. ஜஸ்ட் 1800 நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, 1800க்கு இப்போ 4% கால்குலேட் பண்ணி எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 2 அடிச்சிடலாம். அடுத்து இப்போ 18 4ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 10 டைம்னா நமக்கு 40, அப்போ 8 டைம்னா 32, அப்போ 72 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 72க்கு மறுபடியும் 4%. இப்போ பார்த்துட்டோம்னா ஸோ 100ஆல டிவைட் பண்றதை விட நீங்க 4ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 100ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 4ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 3/7 21, 4 டைம்ல 28, அடுத்து 8. பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 280. அடுத்து ஒரு 8 288 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ 288 நம்ம 100ஆல டிவைட் பண்ணும்போது 2.88 கிடைக்கும். ஸோ இது நமக்கு பார்த்துட்டோம்னா பாயிண்ட்ல கிடைக்குது. நமக்கு ஃபைனல் வேல்யூ பாயிண்ட்ல கிடைக்கல. டோட்டல் அமௌண்ட் 2028ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா? ஏன்னா நம்ம இந்த ஆப்ஷன் வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு பார்த்துட்டோம்னா பாயிண்ட்ல தான் கிடைக்கும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? 1875க்கு இப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 1875க்கு நம்ம ட்ரை பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 1875க்கு 4%. ஸோ ஜஸ்ட் 100ஆல டிவைட் பண்ணா 18.75 கிடைக்கும். இதை 4ஆல மல்டிபிள் பண்ணலாமா? 18ன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 40, 8 டைம்னா 32, அப்ப 72. அடுத்து 75 4ஆல்னா 2 டைம்னா 150, 4 டைம்னா 300. அப்ப பார்த்துட்டோம்னா 3 தான் கிடைக்குமா? ஏன்னா நமக்கு பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அப்ப பார்த்தோம்னா 72 ஒரு 3 75 கிடைக்குமா? அடுத்து 75க்கு மறுபடியும் 4%. ஸோ பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 100ஆல் டிவைட் பண்ணா 0.75 கிடைக்கும். 75 4ஆல மல்டிபிள் பண்ணப்போ 3 கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் பண்ணா நமக்கு இங்க 150 கிடைக்கும். அடுத்து பார்த்துட்டோம்னா 3 கிடைக்கும். டோட்டலா 153. ஸோ நமக்கு 1875 பிரின்சிபலுக்கு வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். அது கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுமா? பார்த்துட்டோம்னா 800 900 கிடைக்கும். அடுத்து 75 கூட 53 ஆட் பண்ணா நமக்கு 128 கிடைக்குமா? ஸோ அப்போ டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 2028. அவ்வளவுதான். ஸோ அப்ப நம்ம எந்த ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ணிருக்கோம்னு பார்த்துட்டோம்னா 1875. அப்ப நமக்கான பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 1875 ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். 15% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கிடைக்கும் ஒரு வருட வட்டி ரூபாய் 3275 எனில் வைப்பு தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா பிரின்சிபல் அமௌண்ட் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கூட்டு வட்டி 3275 சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப ரேஷியோ மெத்தட் படி 2:1. ஓகே, இப்போ நம்ம எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம்னு பார்த்துட்டோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் எடுக்கலாம். இப்போ 5000 கால்குலேட் பண்ணலாமா? 5000 கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு கிடைக்கலன்னா அடுத்த 10,000க்கு போகலாம். ஸோ 5000க்கு 15% தான். ஏன்னா வெயிட் ஆஃப் வந்து 15% சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு கிடைக்கும்? இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். 15 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணா 3 டைம், 10 5ஆல் அடிச்சா 2 டைம். அடுத்து 500 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 1500 கிடைக்கும். 2ஆல டிவைட் பண்ணா 250.
750க்கு மறுபடியும் 15%. ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 5ஆல 15 அடிச்சா 3 டைம், 10 5ஆல டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். ஸோ 2ஆல 75 டிவைட் பண்ணா நமக்கு 37.5 கிடைக்கும். அடுத்து 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட்ல தான் கிடைக்கும். ஆனா நமக்கு பார்த்துட்டோம்னா காம்பவுண்ட் இந்த பாயிண்ட்ல கொடுக்கல. அதனால இந்த 5000 நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா? ஏன்னா இந்த வேல்யூக்கு நம்ம வச்சு சால்வ் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட்ல தான் கிடைக்கும். ஸோ நமக்கு பாயிண்ட்ல கொடுக்காம நமக்கு 3725 தான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இந்த 5000 ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? ஸோ அடுத்து நமக்கு ஈஸியான ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா 10,000. ஓகே, இப்போ நம்ம 10,000 வச்சு சால்வ் பண்ணலாமா? ஸோ 10,000க்கு 15%. ஜஸ்ட் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிட்டோம்னா 100 15ஆல மல்டிபிள் பண்ணா 1500 கிடைக்கும். அடுத்து 1500க்கு மறுபடியும் 15%. பார்த்துட்டோம்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 5ஆல 15 அடிச்சோம்னா 3 டைம், 10 5ஆல அடிச்சோம்னா 2 டைம். அடுத்து 150 3ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 450 கிடைக்கும். 450 2ஆல டிவைட் பண்ணா 225 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்போ டோட்டலா பார்த்துட்டோம்னா 2ஆல 1500 மல்டிபிள் பண்ணா 3000 ஆயிடும். 1ஆல 225 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ டோட்டலா 3225. ஸோ நமக்கு சம்ல கொடுக்கக்கூடிய கூட்டு வட்டி கிடைச்சிருச்சு. அப்போ என்ன பிரின்சிபல் வேல்யூ வச்சு சால்வ் பண்ணிருக்கோம்னா 10,000. அப்போ நமக்கான ஆன்சர் 10,000, ஆப்ஷன் பி. ஸோ நம்ம 10,000 பிரின்சிபல் வேல்யூவா வச்சு நம்ம 15%க்கு 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணும்போது தான் நமக்கு கூட்டு வட்டி 3225 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம். ஒரு அசலானது ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் ரூபாய் 169 மாறுகிறது எனில் அதன் மதிப்பு யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன்ல பார்த்துட்டோம்னா ஸோ 3 ஆப்ஷன் நமக்கு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன்ல நமக்கு 158 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 158 கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அடுத்த ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ 158க்கு நம்ம 4% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா ஸோ 100ஆல டிவைட் பண்ணா 1.58 கிடைக்கும். அப்ப இதை 4ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 1ன்னா 4 கிடைக்கும். அடுத்து 5ன்னா 70, அப்ப 2 கிடைக்குமா? அடுத்து 0.8க்கு இந்த 8 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா 32 கிடைக்கும். அப்ப பார்த்துட்டோம்னா 6க்குள்ள 32 கிடைக்குமா? ஸோ இது நமக்கு பாயிண்ட்ல இருக்கு. இந்த வேல்யூ நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 12.64 கிடைக்கும். ஓகேவா? ஆனா நமக்கு பார்த்துட்டோம்னா இங்க பாயிண்ட்ல கிடையாது, டேரக்டா 169 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷனை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா 12.64ங்கிறது நமக்கு பேலன்ஸ் பாயிண்ட்ல தான் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம 158 ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அப்ப அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா 156.75. ஸோ இப்போ 156.75க்கு 4% கால்குலேட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ இங்க நமக்கு பாயிண்ட்ல இருக்கு. அதனால 156.75 நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணி 15,675 கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து 4% கால்குலேட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ ஃபைனலா கிடைக்கக்கூடிய வேல்யூ நம்ம 100ஆல டிவைட் பண்ணணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஸோ எவ்வளோன்னு கிடைக்குன்னு பார்த்தலாமா? பார்த்துட்டோம். 100ஆல டிவைட் பண்ணா 156.75 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 400, அடுத்து 200, 600 ஆயிடும். அடுத்து 674, 675 கிடைக்கும். அடுத்து நம்ம ஸ்டார்டிங்ல 100ஆல மல்டிபிள் பண்ணோம். அதனால 100ஆல டிவைட் பண்ணும்போது 6.25 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 6.25 மறுபடியும் 100ஆல மல்டிபிள் பண்ணி 625 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா கிடைக்கக்கூடிய வேல்யூவை 100ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் 4% கால்குலேட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 100ஆல டிவைட் பண்ணா 625 கிடைக்கும். அப்போ 4ஆல டிவைட் பண்ணா 520, 624, அடுத்து 1, அப்ப 25 கிடைக்கும். 25 நம்ம 100ஆல டிவைட் பண்ணும்போது 0.25 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்து 2ஆல 606.75 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 12.50 கிடைக்குமா?
அடுத்து 1 இந்த 0.25 மல்டிபிள் பண்ண சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னா 12.75. நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா இப்ப 156.75க்கு சால்வ் பண்ணியிருக்கோம். அது கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 12.75 ஆட் பண்ணும்போது நமக்கு 169 கிடைக்குதான்னு பார்த்துடலாமா? ஸோ பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 56 கூட 12 ஆட் பண்ணா நமக்கு 168 ஆயிடும். அடுத்து 75 25 ஆட் பண்ணா 100 தான் கிடைக்கும். அப்ப எக்ஸாக்டா 169 கிடைச்சிருச்சு. ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா நமக்கான பிரின்சிபல் வேல்யூ பார்த்துட்டோம்னா 156.75 ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். ஏன்னா பாயிண்ட் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம எல்லா மாடல் சம்ஸும் ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டு பொறுமை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது ரூபாய் 2662 தொகையாகும் சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு 3 ஆண்டு சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுக்கு 3:3:1. ஸோ நம்ம எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம்? ஸோ ஈஸியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா 2000. அடுத்து பார்த்துட்டோம்னா எல்லாமே நமக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா 2500 கொடுத்துருக்காங்க. அடுத்து 1800, அடுத்து 1500. ஓகே, நமக்கு ஈஸியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் 2000. அதனால ஃபர்ஸ்ட் 2000க்கு கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு கிடைக்கலன்னா அடுத்து 1800, அடுத்து 1500 பார்க்கலாம். ஸோ 2000 கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஜஸ்ட் இந்த ஜேருக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். இந்த ஜேருக்கு இந்த ஜே, அப்போ 200 கிடைக்கும். அடுத்து 10% சொல்லியிருக்காங்க. அடுத்து 20 கிடைக்கும். அடுத்து 2 கிடைக்கும். இல்லை நீங்க கால்குலேட் தான் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 10% கால்குலேட் பண்ண சொன்னா இங்க ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிட்டா போதும். ஏன்னா இந்த 10க்கும் இந்த 10க்கும் கேன்சல் ஆயிடும். அடுத்து இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ பார்த்துட்டோம்னா 20 கிடைக்கும். மறுபடியும் 20க்கு 10%னா ஜஸ்ட் ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிட்டா போதும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, அப்போ பேலன்ஸ் 2 மட்டும் தானே, அவ்வளவுதான். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ண இங்க பண்ணா 600 கிடைக்கும். அடுத்து 3/20 மல்டிபிள் பண்ணா 60. அடுத்து 1/2 மல்டிபிள் பண்ணா 2. அப்படின்னா 662. ஸோ நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா டோட்டல் அமௌண்ட் 2662 கொடுத்துருக்காங்க. நம்ம பிரின்சிபல் 2000 வச்சு சால்வ் பண்ணியிருக்கோமா? ஸோ அப்போ பிரின்சிபல் கூட 662 ஆட் பண்ணும்போது எக்ஸாக்டா 2662 தான் கிடைக்கும். அப்போ நமக்கான பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 2000 தான். ஓகே, அடுத்த சம். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதம் கூடுதல் ரூபாய் 1050 ஆகிறது எனில் அசலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பிரின்சிபல் வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 6015 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஈஸியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா 4000, அடுத்து 5000. ஸோ ஃபர்ஸ்ட் 4000 கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 5000 கால்குலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 3:3:1. சரி, 2 வருஷத்துக்குன்னா வேசியம் மெத்தட் படி 2:1. ஓகே, இப்போ 4000க்கு நம்ம 10% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிட்டா போதும் இல்லையா? அப்ப 400 கிடைக்கும். ஏன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம். ஸோ 400 கிடைக்கும். அடுத்த ஆப்ஷன்ல 40 கிடைக்கும். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ண 800 ஆகும். அடுத்து 40, அப்ப 840 தான் கிடைக்கும். அப்ப 4840 தான் ஆகும். ஏன்னா பிரின்சிபல் கூட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ண போது 4840 தான் ஆகும். அதனால இந்த ஆப்ஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா? அடுத்து ஈஸியான ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா 5000. ஓகே, இப்போ ஆப்ஷன் டிக்கு சால்வ் பண்ணலாமா? 5000க்கு 10% கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு 500 கிடைக்கும். இந்த ஒரு ஜேருக்கு எந்த ஜோ அடிச்சுக்கலாம், இந்த ஜேருக்கு எந்த ஜோ, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு 500, அடுத்த செகண்ட் இதுக்கு 50 கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு ஜீரோவை மட்டும் கேன்சல் பண்ணிட்டா போதும். இதை நீங்க கால்குலேட் தான் பண்ணணும்னாலும் ஓகே தான். இந்த ஜீரோக்கு எந்த ஜோ அடிச்சுக்கலாம், இந்த ஜீரோக்கு எந்த ஜோ அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ 2ஆல 500 மல்டிபிள் பண்ணால் 1000 கிடைக்கும். அடுத்து 1ஆல 50 மல்டிபிள் பண்ணால் 50. டோட்டலாக 1050 தான். ஸோ நமக்கு பிரின்சிபல் 5000 கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் 1050 ஆட் பண்ணால் 1050 கிடைக்கும். இப்போ பார்த்துட்டோம்னா எக்ஸாக்டா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருச்சா? ஸோ அப்போ என்ன பிரின்சிபல் வேல்யூ வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம்னா 5000, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து ஒரு அசலானது 2 ஆண்டுகள் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில்
ரூபாய் 72,050 ஆகிறது எனில் அசல் யாருன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவும் நமக்கு டோட்டல் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 2 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க 5%. ஸோ 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டி கால்குலேட் பண்றதுக்கு 2:1. இப்ப நமக்கு ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா நமக்கு 19,000 கொடுத்துருக்காங்க, அடுத்து 20,000. இது 2 மட்டும் நமக்கு ஈஸியா இருக்கு. இந்த 2ல நமக்கு 20,000 தான் ஈஸியா இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 20,000 கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு கிடைக்கலன்னா அடுத்து 19,000 கால்குலேட் பண்ணலாம். ஸோ 20,000 கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட்னா 2 டைம், 2ஆல 2000 அடிச்சோம்னா 1000 கிடைக்குமா? கிடைச்ச 1000க்கு மறுபடியும் 5%. ஜஸ்ட் இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட்னா 2 டைம், 2ஆல 100 அடிச்சோம்னா 50 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் பண்ணிடலாமா? 2ஆல 100 1000 மல்டிபிள் பண்ணா 2000 கிடைக்கும். அடுத்து 1ஆல 50 மல்டிபிள் பண்ணா 50. அப்போ டோட்டலா 2050. ஸோ நமக்கு பிரின்சிபல் 20,000. அது கூட ஒரு 2050 ஆட் பண்ணும்போது 22,050 தான் கிடைக்கும். ஸோ எக்ஸாக்டா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு பிரின்சிபல் வேல்யூ பார்த்துட்டோம்னா 20,000 தான். ஓகே, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 3 மாடல் பேஸ் பண்ணி ஒரு 19 சம் பக்கம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சம்ஸ்ல டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் அந்த சம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மாடல் அப்போ பார்க்கலாம். ஓகே, அவ்வளவுதான்.